எப்படி இருக்கு? சூப்பர். பனாரசி பார்த்தாவே தெரியுதே. அது என்ன நைட் எஃபெக்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் இல்ல? இன்னைக்கு நம்ம பார்க்க போற saree வந்து நான் கட்டிட்டு இருக்கிற இந்த பனாரசி தாங்க. நல்ல பார்ட்டி வேர் saree, ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? நல்லா saree ஃபுல்லாவே நல்லா பனாரசி புட்டா போட்டிருக்கு பாருங்களேன். சாரீ வந்து ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து நல்ல பார்ட்டி வேர்க்கு ரொம்ப சூப்பரான சாரீ. அதுவும் இந்த பனாரசிங்கிறதுனால சாரீ ஃபுல்லா புட்டா போட்டிருக்குதுங்களா, அவ்வளோ அழகா இருக்கு. இதுதான் முந்தி வந்து ரொம்ப அதிகமான முந்திலாம் கிடையாது, நல்ல மினிமலான முந்தி தான். அதுவுமே நல்லா ஜருகையில அப்படியே ஷைனிங்கா இருக்கு பாத்தீங்களா. எனக்கு பர்டிகுலராக இந்த பனாரசி இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குது. இதில் நான் ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. சாரீ வந்து எதுவுமே உடம்புல குத்தவே இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வந்து இந்த சைடு வந்து பின் சைடு வந்து இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது இருந்தாலுமே நம்ம பாடியில் படும்போது அது எதுவுமே குத்துற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா வந்து இது நல்ல குவாலிட்டியாக இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு குத்துற மாதிரியோ ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த சாரியோட ரேட் வந்து 1650 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் வந்து செலக்டிவான கலர்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கிறோம், நிறைய கலர்ஸ் கிடையாது. அதனால் அது சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். இது பார்ட்டி வேர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப மினிமலாக கொண்டு வந்திருக்கோம். அதனால் இதில் பிடிச்ச கலரை டக்குன்னு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கட்டிக்கிற சேம் டிசைனே தாங்க. அதில் நல்லா நேவி ப்ளூக்கு நல்லா பார்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். ஜரிகை எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுதான் முந்தி சைடு. ஓகேங்களா? பனாரசி சாரீ இப்போ எல்லாமே பட்டு சாரியை விட பனாரசி, இந்த மாதிரி பனாரசி ரகம் தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க. இப்போ நைட் டைமில் நம்ம கல்யாணத்துக்குலாம் இந்த மாதிரி சாரீஸை கட்டி நீங்கள் ஜுவல் போட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? எப்பவும் ஒரே மாதிரி பட்டு சாரி கட்டாமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நல்லா சூப்பராக இருக்கா, அழகாக இருக்கு. அதுவும் ஆன்டிக் ஜருகை வந்து கோல்டு கிடையாது, நல்லா ஆன்டிக் ஜருகையாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கலர் பார்க்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாஷ்லேயே பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து நல்லா நாவப்பழ கலருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, அழகாக நாவப்பழ கலர். இது வந்து நல்லாவே டார்க் கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் அந்த ஜரி ஒர்க்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? வெந்தய கலர், மஸ்டர்டு, சூப்பராக இருக்குது. இதுக்கு கொடுத்த ப்ளவுஸ் இதே தான், நான் போட்டிருக்க இதே ப்ரொக்கைட் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதே ப்ளவுஸ் தான் ஜருகையோடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது செம்ம சூப்பரான ரெட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு ரெட்டு தான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஏற்கனவே ரெட்டு எடுத்து தைச்சிட்டேன்ல நலுங்கு வைக்கிறதுக்கு, அதனால தான் நான் ரெட்டு தூக்கலை, இல்லைன்னா ரெட்டை தூக்கியிருப்பேன். ஓகே, ரெட்டு அழகாக இருக்குது. அடுத்தது நார்மலான க்ரீனு. ஓகே, க்ரீன் கலர். அவ்வளோதான். இந்த டிசைனில் வந்து இப்போ நான் காட்டின இந்த 5 கலர் தான் இருக்குது. சரிங்களா? இந்த 5 கலரில் உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் மெட்டீரியல்லாம் இதே தாங்க. டிசைன் இதுக்குள்ளே இருக்கிற டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை. அதை நான் காட்டுறேன். என்னன்னாக்கா பார்டர் மட்டும் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா? அதை நான் காட்டுறேன். சூப்பராக, இதுவும் ஆன்டிக் ஜருகு தான், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குற சாரீ இந்த சாரீ தான். இது நல்லா நேவி ப்ளூ கலர், சூப்பராக இருக்கா. நேவி ப்ளூக்கு நல்லா சில்வர் ஜருகை கொடுத்துருக்காங்க பாருங்க. சில்வர் ஜருகையில் பாருங்க, நான் முன்ன பார்த்து இவ்வளோதான் ஜருகை இருக்கும், ஆனால் இப்போ பார்க்கறது பாருங்க நல்லா ஒரு ஜான் அளவுக்கே இருக்குது ஜருகை. அதுவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. சாரீலாம் முடப்புலாம் கிடையாது, நல்லா அப்படியே வளைஞ்சு கொடுக்குற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது சாரீ. கட்டிக்கிறதுக்கு நம்ம உடம்போட சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து முந்தி பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கா முந்தி, ஜருகையோட சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே ஜருகை கிடையாது, பிளைன் ப்ளவுஸு. அதில் வந்து கைக்கு மட்டும் உங்களுக்கு ஜருகை கொடுத்துருக்காங்க, கைக்கு மட்டும் வச்சு தைச்சிக்கிற மாதிரி. நாம் வந்து கழுத்துக்கு ஷோல்டருக்குலாம் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணிக்கிறதா இருந்தால் எம்ப்ராய்டிங் ஒர்க், ஏதாவது த்ரெட் ஒர்க் இது மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா சாரீ ஃபுல்லாகவே நமக்கு ஹெவி ஒர்க்காக இருக்கிறதுனால நம்ம வந்து சிம்பிளாக அந்த ப்ளவுஸு போட்டோமாவே ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த சாரியுமே வந்து 1650 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகே, ஆமாம், அதே ரேட்டு தான் வருது.
இதில் இருக்கிற கலர்ஸ் நான் இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நேவி ப்ளூ. அடுத்தது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க, ராமா ப்ளூ கலரு. ரொம்ப அழகாக இருக்குது. ராமா ப்ளூ தான் ரொம்ப அழகாக ராமா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, இதில் 3 கலர் தாங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிளாக். பிளாக் விருப்பப்படுறீங்க நிச்சயமாக இது எடுத்துக்கங்க. அழகாக இருக்குது. பிளாக்குக்கு சில்வர் ஜருங்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகேவா? இதில் 3 கலர் மட்டும்தான் இருக்குது. நம்ம பார்த்த இந்த பனாரசி டிசைன் சாரீஸில் வந்து எது பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம காட்டன் சாரீ பார்க்க போகிறோம். அதுவும் வந்து சில்க் காட்டன் சொல்லுவாங்கள்ல, அந்த சாரீ தான் பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து ரொம்ப மீனா ஒர்க் பண்ண சில்க் காட்டன் சாரீ பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் கிராண்டாகவே இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோட்டா சில்க் காட்டன் சாரீ இதுதான். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் சின்னவங்களாம் பட்டு சாரீ கட்டியிருப்பாங்க, ஆனால் பெரியவங்களாம் இந்த மாதிரி கோட்டா சாரீ தான் கட்டியிருப்பாங்க. அது சில்க் காட்டனில் கட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு பட்டு மாதிரியே இருக்கும். அந்த சாரீ தான் இது. ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்ல ஜருகையோடு அழகாக இருக்குது பாருங்களேன். நல்லா மெஜந்தா கலரு ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்ட்டு. அப்படியே அதோட கொஞ்சம் டார்க் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே அழகான கலராக கொடுத்துருக்காங்க, கான்ட்ராஸ்ட்டும். அதுவும் இதில் வந்து நல்ல பூ போட்டு கொடியாட்டம் பூ போகுது பாருங்களேன். ரொம்ப அழகாக இருக்குது. பாடியில் வந்து குட்டி குட்டியாக அழகாக குட்டியாக பூ போட்டிருக்காங்க பாருங்களேன். அங்கங்கே குட்டி குட்டியாக பூ போட்டிருக்காங்க நல்லா ஜருகையில். முந்தி பார்த்துடலாம். இதுதான் முந்தி. பார்டர் கலரு அப்படியே மிக்ஸ் ஆன மாதிரி உங்களுக்கு முந்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஜருகு ஓவராலாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக மினிமலான ஜருகை தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ளவுஸ் காட்டுறேன் பாருங்கள். ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் பெரியவங்க தான் கட்டணும்னா இல்லை, நாமளே கட்டிக்கலாம். நல்லா ஜருகையும் இந்த ப்ளவுஸையும் பார்க்கும்போது நீட்டாக இந்த ப்ளவுஸை வந்து தைச்சி போட்டோமா அவ்வளோ அழகாக இருக்கும். ஜருகையோடு கொடுத்துருக்காங்க. சூப்பர். இந்த சாரியோட ரேட் வந்து 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் வாஷ் பண்ணக்கூடாது, ட்ரை வாஷ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். சரிங்களா? சில்க் காட்டன் அப்படின்னாலே ட்ரை வாஷ் தான் பண்ணணும். ஓகே, இதில் இருக்கிற கலர்ஸ் காட்டுறேன். அடுத்த கலரு நல்லா பிளாக் கலரு. பிளாக்குக்கு மெரூன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளாக்குக்கு மெரூன் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து நல்லா க்ரீனு, நல்லா பாட்டில் க்ரீனுக்கு ரெட்டும் க்ரீனும் கலந்துருக்கு பார்த்தீங்களா பார்டரில். சூப்பராக இருக்கா? நல்லா பாட்டில் க்ரீன் அழகாக இருக்குது. மஸ்டர்டுங்க, மஸ்டர்டும் ரெட்டும் தான். ஆனால் மஸ்டர்டும் ரெட்டும் இங்கே கலந்து வரவும் பார்டரில் பாருங்களேன் மிக்ஸ் ஆனது எவ்வளோ மாதிரி வித்தியாசமாக தெரியுதுன்னு. மஸ்டர்டு கலர். ஓகே, அடுத்த கலர் பீகாக் ப்ளூ. ஓகே, அடுத்த கலர் ராணி பிங்க். நல்லா பளிச்சுன்னு இருக்குது. காட்டன் கோட்டா சில்க் காட்டன் சாரீஸ் நான் காட்டின கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதே கோட்டா சாரியில் வந்து அதே கோட்டா சில்க் காட்டனில் வந்து மீனா ஒர்க் பண்ண சாரீ காட்டுறேன். சரிங்களா? இது கொஞ்சம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஜருகையெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிசைன் சூப்பராக இருக்குது. அதை விட பார்த்துடலாம். வாவ், பட்டு சாரி மாதிரி இருக்குதுப்பா. அழகாக இருக்குது பாருங்க. மேலே போட்டு கட்டுமா? நான் சொன்னேன் இல்லைங்களா மீனா ஒர்க்கோட இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. பட்டு சேரில் இந்த மாதிரி நெஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். மீனா ஒர்க் இருக்குது. பாடி ஃபுல்லாகவே லீஃப் மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்டரில் என்ன கலர் இருக்கோ அது வந்து மீனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜருகை நல்லா இவ்வளோ பெரிய ஜருகை போட்டிருக்காங்க. ஜருகை பனாரசி ஜருகை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஜருகையோடு இருக்குது. நீங்கள் பட்டு சாரீ கட்டிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து சில்க் காட்டன் சாரீ கட்டிக்கலாம். இது ரொம்ப நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இது வந்து முந்தி. அதுவும் பாருங்கள் ஜருகையோ நல்லா மீனா ஒர்க்கோட ரொம்ப அழகான ஒரு பூ போட்ட மாதிரி டிசைன் பண்ணி ஒரு புட்டா போட்டிருக்காங்க. பல்லுவில் அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குங்களா? உட்டன் கலர் நல்லா பாடி ஃபுல்லாக நல்லா உட்டன் கலருக்கு நல்லா ரெட்டு தான் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த உட்டன் கலரும் ரெட்டும் கலக்கும் போது இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது. சரிங்களா? இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள். இதுதான் பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த கலர் தான் பார்டரில் நல்லா ஜருகையோடு கொடுத்துருக்காங்க. சூப்பராக.
இந்த சாரியோட ரேட் வந்து 1600 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? ஏன்னாக்கா இது நல்ல ஜருகையோட நல்ல சூப்பராக மீனா ஒர்க்கோட இருக்குது. சரிங்களா? இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்தலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா உட்டன் கலரு. அடுத்த கலர் பார்க்கலாம். பீகாக் ப்ளூ. ஓகே, நல்ல பாட்டில் க்ரீன், செம்மையாக இருக்குது. பாட்டில் க்ரீன்லாம் பாருங்கள், அதில் மீனா ஒர்க் பண்ணியிருக்கிறது, அதுக்கு நல்லா ரெட்டில் பார்டர் இருக்கிறதும் இந்த மீனா ஒர்க் பண்ணியிருக்கிறதும் அவ்வளோ அழகாக இருக்குது. பாட்டில் க்ரீனு. சரிங்களா? அடுத்த கலர் மெஜந்தா கலர். ஓகே, அவ்வளோதான். இந்த 4 கலர் தான் இருக்குது இந்த சாரியில். சரிங்களா? இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.